ஒரு நிமிஷம் கேளுங்க. பேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தையும் அவங்க அம்மாவும் பேசுகிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஎஸ். குழந்தைங்களுக்கு எல்லா தாய் தந்தையரும் சொல்ல வேண்டிய அந்த பேண்ட்ஸ் ரூல் என்னென்னா, பி பிஏஎன்டிஎஸ் பேண்ட்ஸ்ன்னு இருக்குல்லையே, அது பீனா ப்ரைவேட் பார்ட்ஸ் ஆர் ப்ரைவேட். அது யாரும் வந்து உங்களோட தனிப்பட்ட உடல் உறுப்புகளை தொட எப்போயுமே அலோவ் பண்ணாதீங்க. இது உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருங்க. இது யார் வயலேட் பண்ணாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, வெளியே தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிற அந்த ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஸ்கூல் வேனில் போகிறவங்களும் சரி, அந்த குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆல்வேஸ் ரிமெம்பர் டு சே டு பேரண்ட்ஸ். அதாவது எப்போவுமே எந்த நிகழ்வு நடந்தாலும் உடனே நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லணும். என்னங்கிறது என்னென்னா, நோ மீன்ஸ் நோ. தொடக்கூடாது, மேலே கை வைக்கக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது. அது வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருங்க அவங்களுக்கு. டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தேர் இஸ் நோ சீக்ரெட் வித் பேரண்ட்ஸ். அதாவது தாய் தந்தையர்கிட்ட எப்பவுமே ரகசியம் வச்சுக்கக்கூடாது. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கூட தாயிட்டையாவது வந்து ஒரு பொண்ணு சொல்கிற அளவுக்கு நீங்கள் தைரியத்தை கொடுக்கணும். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சே சம்திங் ஸோ தட் வி கேன் டூ சம்திங். அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா நீங்கள் வந்து அதை உடனே தெரிவிங்க. வந்து வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள், பகிர்ந்துக்குங்க. நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவோ ஒரு டீச்சராகவோ நீங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காதீங்க. டீச்சரோட ரோல் பண்ணுறதுக்கு ஸ்கூல் இருக்குது. தாய் தந்தையராக உங்கள் ரோலை பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க தாய் தந்தையராக. அதனால் குழந்தைங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. உங்கள்கிட்ட தைரியமாக வந்து எந்த பிரச்சனையும் பேசுகிறதுக்கு. உடனே குழந்தைய திட்டாதீங்க, உன் மேலே தான் தப்பு அப்படின்ட்டு. அது என்ன எப்படி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, பயத்தில் தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா சொல்லவும் யோசிப்பாங்க, சொல்லாமல் வேண்டாமான்னு இருப்பாங்க. அதனால் ஆரம்பத்துலேருந்து இதெல்லாம் சொல்லுங்கிறத 7 வயசுக்குள்ளேயே நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு அந்த தைரியத்தையும் அந்த இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் பகிர்ந்துங்க. ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு. யோசிச்சு பாருங்கள், தாய் தந்தையரை உங்கள் மகனும் மகளும் உங்கள்கிட்ட தைரியமாக வந்து சொல்லணும்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். இந்த ரூலையுமே நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.